जय श्री माता जी। जय श्री माता जी। வேளச்சேரியிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த கூட்டு தியான அமர்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அனைத்து சகஜயோகிகளையும் தியான மையத்தின் சார்பாக ஜெய் ஸ்ரீ மாதாஜி என்று கூறி அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் அனைவரும் நமது அன்னையை வணங்கி அவரது மலர்பாதங்களை நமது இதயத்திற்குள் கொண்டு வருவோம். நமது வலது கையை நமது இதயத்தின் மீது வைத்துக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது இதயத்தினுள் வாருங்கள். தியானத்திற்கு ஏற்ற நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள். தங்கள் அருளால் இன்றைய தியானத்தில் நாங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றோம். தயவு செய்து தியானத்தை வழிநடத்தி தாருங்கள். தியான அனுபவத்தையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகசிராரத்தில் வைத்து குண்டலினியை உயர்த்தி பந்தனிட்டுக் கொள்வோம். நமது கவனத்தை சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கணேச மந்திரமும் கூறுவோம். ஓம்
त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंदिरम। ओम त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இப்பொழுது நாம் தியானத்திற்கேற்ற சமநிலையை செய்து கொள்வோம். நமது இரண்டு உள்ளங்கைகளையும் பூமியின் மீது வைத்துக் கொள்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பூமி மாதாவாக இருக்கின்றீர்கள். தயவு செய்து எங்களது சூல சரீரத்தில் உள்ள உபாதைகளையும் சக்கரங்களில் உள்ள எதிர்மறை சக்திகளையும் தயவு செய்து பூமிக்குள் ஈர்த்து கொள்ளுங்கள். தியானத்திற்கு ஏற்ற சமநிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ பூமி மாதா சாக்ஷாத் மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இடது கையை மடிக்கு கொண்டு வருவோம். வலது கை பூமியின் மீதே இருக்கட்டும். நமது கவனத்தை இடது நாடியில் வைத்துக் கொள்வோம். தாயே, தாங்களே இடநாடி சுவாமினியாக இருக்கின்றீர்கள். எங்களது இடது நாடியில் பதிவாகி உள்ள சமநிலையை பாதிக்கும் கடந்த கால பதிவுகளையும் அதன் தாக்கங்களையும் பிற எதிர்மறை சக்திகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். எங்களுக்கு தூய இச்சையை தந்தருளுங்கள். ஸ்ரீ மகாகாளி சாக்ஷாத் ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தாயே, தங்களது ஆசீர்வாதங்கள் எங்களது இடது உள்ளங்கையிலும் விரல் நுனிகளிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக வெளிப்பட அருள் புரியுங்கள். இப்பொழுது நமது கவனத்தை பிங்கள நாடிக்கு கொண்டு வருவோம். நமது வலது கை மடியின் மீது அன்னை நோக்கியும் இடது கை ஆகாயம் நோக்கியும் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே பிங்கள நாடி சுவாமினியாக இருக்கின்றீர்கள். தயவு செய்து எங்களது பிங்கள நாடியில் உள்ள சமநிலையை பாதிக்கும் அதிகப்படியான உடல் வெப்பத்தையும் எதிர்காலம் பற்றிய பதற்றங்களையும் அதிகப்படியான சிந்தனைகள் மற்றும் தவறான கவனத்தையும் தயவு செய்து ஆகாயமாக்கமாக நீக்கிவிடுங்கள். எங்களது செயலை
தூய செயலாக மாற்றி அருளுங்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. தாயே, தங்களது ஆசீர்வாதம் எங்களது வலது கையின் உள்ளங்கையிலும் விரல் நுனிகளிலும் குளிர்ச்சியான நுண்ணதிர்வுகளாக வெளிப்பட அருள் புரியுங்கள். இப்பொழுது 2 கைகளையும் அன்னையை நோக்கி மடியின் மீது வைத்துக் கொள்வோம். கவனத்தை நடுநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களது நடுநாடியில் உள்ள தடைகள் யாவற்றையும் தயவு செய்து நீக்கிவிடுங்கள். நாங்கள் சமநிலையில் இந்த தியானத்தை தொடர எண்ணங்களற்ற நிலையில் இருக்கவும் எங்களுள் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவம் செயல்படவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இப்பொழுது நமது கவனத்தை மெதுவாக மூலாதார சக்கரத்திலிருந்து சகசிராரத்திற்கு கொண்டு வருவோம். தியானத்தில் இருப்போம். இப்பொழுது நாம் பஜனை பாடல்கள் கேட்போம். விநாயகனே ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே शुद्ध ज्ञान निर्मल सुधा शुद्ध ज्ञान निर्मल सुधा शुद्ध श्रुति எழுந்தருள்வாய் निर्मल மைந்த நிரானந்த நிலை தருவாய் ஞான நிர்மலமே விநாயகனே ஞான
நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே. ஓம்கார வடிவே கணபதி தேவா, ஓம்கார வடிவே கணபதி தேவா, ஓமில் ஞானம் புரிய துணையிருப்பாயே. ஓம்கார வடிவே கணபதி தேவா, ஓமில் ஞானம் புரிய துணையிருப்பாயே. கண்ணின் இமை போல் காத்திருப்பாயே. கண்ணின் இமை போல் காத்திருப்பாயே. ஸ்ரீமத பாதத்தில் நின்னை கண்டேன். கிருபாகர ஐங்கர பாஸ்கர ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே. மகிஷாசுரமர்தினியாய் ஆடும் முகம் ஒன்றே, ஈசனின் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. மகிஷாசுரமர்தினியாய் ஆடும் முகம் ஒன்றே, ஈசனின் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. மகிஷாசுரமர்தினியாய் ஆடும் முகம் ஒன்றே, ஈசனின் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. மகிஷாசுரமர்தினியாய் ஆடும் முகம் ஒன்றே, ஈசனின் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. நிர்மலா தேவி என்று படைத்த முகம் ஒன்றே, நிர்மலா தேவி என்று படைத்த முகம் ஒன்றே. நிர்விசார வழி காட்டு முகம் ஒன்றே, நிர்விசார வழி காட்டு முகம் ஒன்றே. கர்மாதி என்ற நாமம் கொண்ட முகம் ஒன்றே, கர்மாதி என்ற நாமம் கொண்ட முகம் ஒன்றே. கஞ்சி காமாட்சி எனும் அம்மன் முகம் ஒன்றே, கஞ்சி காமாட்சி எனும் அம்மன் முகம் ஒன்றே. மகிஷாசுரமர்தினியாய் ஆடும் முகம் ஒன்றே, ஈசனின் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. மகிஷாசுரமர்தினியாய் ஆடும் முகம் ஒன்றே, ஈசனின் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கல்கீஸ்வரூபிணியின் அன்பு முகம் ஒன்றே, கல்கீஸ்வரூபிணியின் அன்பு முகம் ஒன்றே. காசி விசாலாட்சி என்ற தேவி முகம் ஒன்றே, காசி விசாலாட்சி என்ற தேவி முகம் ஒன்றே. அந்தரங்கமான எல்லாம் குண்டலினி ஒன்றே, அந்தரங்கமான எல்லாம்
குண்டலினி ஒன்றே, ஆத்ம தரிசனம் பெற சகஜ வழி ஒன்றே, ஆத்ம தரிசனம் பெற சகஜ வழி ஒன்றே, மகிஷாசுரமர்தினியாய் ஆடும் முகம் ஒன்றே, ஈசனின் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, மகிஷாசுரமர்தினியாய் ஆடும் முகம் ஒன்றே, ஈசனின் ஞான மொழி பேசும் 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 முகம் ஒன்றே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் தியானத்திற்கு உகந்தவாறு அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நாம் தியானத்திற்குள் செல்வோம். நமது கவனத்தை மூலாதார சக்கரத்தின் இடது பக்கம் கொண்டு வருவோம். ஸ்ரீ கணேசா, நாங்கள் தங்களின் கவனத்திற்கு உரியவர்களாக இருக்கப் போகின்றோம். தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற அப்பாவி குணங்களோடு இருக்க செய்யுங்கள். எனில் தாங்கள் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுவீர்கள். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ கணேசராக எங்களுள் இருக்கின்றீர்கள். தயவு செய்து எங்களுக்கு ஞானத்தையும் பாகுபாடு அறியும் குணத்தையும் தந்தருளுங்கள். ஸ்ரீ நிர்மல் கணேச மந்திரம் கூறுவோம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. நமது கவனத்தை வலது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களது வலது மூலாதார சக்கரத்தை தூய்மையுடனும் ஆற்றல் மிகுந்ததாகவும் இருக்க செய்யுங்கள். தங்களது அன்பிற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். தங்களிடம் பணிவும் சிரத்தையும் உடையவர்களாக எங்களை இருக்க செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி, உண்மையில் தாங்களே ஸ்ரீ கார்த்திகேய சக்தியாக எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர சக்திகளையும் ராட்சச குணங்களையும் அழிக்கின்றீர்கள். எங்களது வலது மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கார்த்திகேய சக்திகளை பிரகாசிக்க செய்யுங்கள். ஸ்ரீ கார்த்திகேயா ஸ்ரீ கணேசா மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कार्तिकेया साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது கவனத்தை மூலாதார சக்கரத்தின் நடுப்பகுதிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற அப்பாவி குணங்கள் உடையவராக மாற்றிவிடுங்கள். ஸ்ரீ கௌரி கணேசா மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गौरी गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவாக இருக்கின்றோம். உண்மையில் தாங்களே யாவற்றையும் செய்கிறீர்கள், நாங்கள் எதுவும் செய்வதில்லை.
தயவு செய்து எங்களுக்கு தூய்மையான கவனத்தை தந்தருளுங்கள். தாயே, தங்கள் மீது எங்களுக்குண்டான அன்பானது வெளிப்படும் வகையில் ஆற்றல்களாக வெளிப்படுங்கள். ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री ब्रह्मदेवा सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமஹ. மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களை இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழும் மனப்பக்குவத்தை தந்தருளுங்கள். எங்களுள் மகிழ்ச்சியும் அமைதியும் திருப்தியும் நிறைவையும் நிலைவிட செய்யுங்கள். நமது கவனத்தை இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். இடது இதய சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆன்மா என்று அறிகின்றோம். தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் ஆன்மாவின் மீது கவனத்தை வைத்து செயல்புரிய அருள் புரியுங்கள். ஸ்ரீ சிவபார்வதி மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री शिवपार्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமஹ. கவனம் வலது இதய சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ சீதாராமனாக எங்களது வலது இதய சக்கரத்தில் இருக்கின்றீர்கள். உண்மையில் எங்களுள் உண்டான பொறுப்புணர்வும் தாங்களே, நல்ல தந்தையின் வெகுமதியாகவும் தாங்களே இருக்கின்றீர்கள். ஸ்ரீ சீதாராம் மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री सीताराम साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமஹ. இதய சக்கரத்தின் மையப்பகுதிக்கு நமது கவனத்தை கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா மற்றும் ஸ்ரீ துர்கா மாதாவாக இருக்கின்றீர்கள். தயவு செய்து எங்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள். எங்களது இதயத்தை தங்களது அன்பினால் நிரப்புங்கள். தங்களது அன்பை மக்களுக்கு கொண்டு செல்லும் கருவியாவதற்குண்டான தகுதியை எங்களுக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாட்சாத் மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री जगदम्बा साक्षात् श्री दुर्गा माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமஹ. நமது கவனத்தை விசுதி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். இடது விசுதி சக்கரத்தில் கவனத்தை வைத்துக் கொள்வோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆன்மா ஆதலால் குற்றமற்றவர்கள். நாங்கள் எங்களது சகோதர சகோதரிகளிடம் உண்டான உறவை தூய்மையுடன் நிர்வகிப்பதால் நாங்கள் குற்றமற்றவர்கள். மேலும் எங்களது எல்லா உறவுகளிலும் செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் தங்களது அருளால் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதமும் அவரது தத்துவமும் செயல்படுவதால் நாங்கள் குற்றமற்றவர்கள். ஸ்ரீ விஷ்ணு மாயா மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री विष्णु माया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமஹ.
கவனத்தை வலது விசுதி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, உண்மையில் தாங்களே எங்களது இனிமையான வார்த்தைகளுக்கும் இனிமையான நடத்தைக்கும் பொறுப்பாக உள்ளீர்கள். தயவு செய்து எங்களுக்கு சத்தியத்தை உணரும் ஆற்றலையும் அனுபவிக்கும் அனுபவத்தையும் தந்தருளுங்கள். ஸ்ரீ விட்டலா ருக்மணி யசோத மாதா மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री विठला रुक्मणी यशोद माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. விசுதி சக்கரத்தின் மையப்பகுதிக்கு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணனாக எங்களது விசுதி சக்கரத்தில் இருக்கின்றீர்கள். தயவு செய்து எங்களுக்கு பற்றற்ற நிலையையும் சாட்சி பாவத்தையும் தந்தருளுங்கள். ஸ்ரீ ராதா கிருஷ்ணா மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री राधा कृष्णा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை ஹம்ச சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுள் உண்டான பிழைகளை திருத்திக் கொள்வதற்கு ஏதுவாக ஸ்ரீ கணேசரின் விவேகத்தையும் தெய்வீகத்தை அறியும் ஆற்றலை கொண்டுள்ள ஸ்ரீ ஹனுமானாவின் ஆற்றலையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ ஹம்ச சக்கர சுவாமினி மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री हंस चक्र स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக ஆகிய சக்கரத்தின் வழியாக நமது மூளை பகுதிக்கு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ குண்டலினி மாதாவாக எங்களுள் இருக்கின்றீர்கள். எங்களது சக்கரங்களை தூய்மைப்படுத்தி எங்களது மூளையில் உள்ள பீதங்களுக்கு தயவு செய்து நீரூற்றி செழிப்படைய செய்யுங்கள். எங்களது எல்லா சக்கரங்களும் ஒருங்கிணைந்து எங்களுள் விராட சக்தி மலர்ந்திடச் செய்யுங்கள். ஸ்ரீ விட்டலா விராட்டாங்கனா மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री विठला विराटांगना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. श्री विराटा विराटांगना मंत्रम कुरुवोम. ओम त्वमेव साक्षात् श्री विराटा विराटांगना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை சகசிராரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே சகசிரார சுவாமினியாக இருக்கின்றீர்கள். எங்களது சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களது சகசிராரம் முழுமையாக திறந்து இறை இணைப்பை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். எண்ணங்களற்ற நிலையில் இந்த தியானத்தை அனுபவிக்க தயவு செய்து ஆசீர்வதியுங்கள். ஸ்ரீ நிர்விச்சார் மந்திரம் கூறி தியானத்தில் இருப்போம். ஓம்
त्वमेव साक्षात् श्री निर्विचारा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நமது கண்களை திறந்து நமது அன்னைக்கு நன்றி கூறுவோம். நிலையை நீடித்த வண்ணம் நமது அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். அதற்கு முன்பாக அதன் தமிழாக்கத்தை சுருக்கமாக கேட்போம். பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கலெக்டிவிட்டி, நடைமுறை கூட்டுணர்வின் புரிதல். கூட்டுணர்வு என்றால் அனைவரும் ஒன்றாக ஓரிடத்தில் கூடியிருப்பது என்பதல்ல, எங்கிருந்தாலும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதே ஆகும். இடது வலது என்ற இரு நிலைகளில் மாறி மாறி ஊசலாடி கொண்டிருக்காமல் சமநிலையில் சங்கமித்து செயல்படும் ஒரு நிலையே ஆகும். பற்றற்ற உணர்வுடன் நமக்கு உள்ளேயும் வெளியேயும் இணைந்து செயல்படும் போதுதான் குண்டலினி தாய் தனது தெய்வீக நடனத்தை நிகழ்த்துவாள். நாமும் மகிழ்ச்சியுடன் இருப்போம். இந்த பூரண சங்கமம் பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும். கூட்டுணர்வில் இல்லாதவரை உங்களது குண்டலினி மேலெழும்பாது. கூட்டுணர்வு இல்லாமல் சகஜயோகமும் செயல்படாது. இந்த உணர்வை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சகஜயோகிகள் தான் உங்களது உண்மையான உறவுகள். கணவன் மனைவி உறவு தவிர மற்றவர்களுள் குழந்தைகள் யாவரும் உங்களது குழந்தைகள். ஆண்கள் சகோதரர்களாகவும் பெண்கள் சகோதரி மற்றும் தாயாகவும் கொள்ள வேண்டும். உடல் உறுப்புகள் தனித்தனியாக இயங்கினாலும்
அவை யாவும் மூளையின் கட்டுப்பாட்டில் ஒருங்கிணைந்து செயல்படும். அதுபோல தனித்தன்மை உடையவர்களாக நாம் இருந்தாலும் சகஜயோகத்தின் மூலம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். தூய உறவு கூட்டுணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உறவின் புனிதத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணாவும் இதையே வலியுறுத்துகின்றார். இல்லையெனில் ஆசிரம வாழ்க்கை குழப்பத்தை ஏற்படுத்தும். சமூக அமைப்புக்கு இது அவசியமாகிறது. நமக்குள் அமைதி இருந்தால்தான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். அமைதியை நாம் விரும்ப வேண்டும். கூட்டு விழிப்புணர்வினால் மட்டுமே இது சாத்தியமாகும். நமக்குள் கூட்டுணர்வோடு இருக்க வேண்டும். நமது வருகையால் மற்றவர்களுக்கு அசௌகரியமோ வேறு பிரச்சனைகளோ இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கூட்டு இணைப்பு இல்லாமல் விசுத்தி சக்கரம் செயல்படாது. குண்டலினி என்னும் மரம் தலைகீழாக அமைந்துள்ளது. மரத்தின் வேர்பகுதி மூளையிலும் கிளைகள் கீழ் நோக்கியும் இருக்கும். குண்டலினி மேலே சென்று மூளையில் உள்ள வேர்பகுதிக்கு நீரூற்றி வளப்படுத்தினால் மட்டுமே மரம் தழைத்து வளரும். ஓரிடத்திலே இருந்து தியானம் செய்வதை விடுத்து சகஜயோகத்தை செயல்படுத்தும் விதமாக அன்பை மற்றவர்களுடன் பரிமாறிக்கொள்ள வேண்டும். பொறுமையை கையாள பழகிக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நமது பொறுமையை கண்டு தங்களுள் பொறுமையை வளர்த்து கொள்ளும் வகையில் நமது செயல்கள் அமைய வேண்டும். கோபமாக இல்லாமல் மன்னிக்கும் சுபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மன்னிக்காவிடில் நாம் நிலை குலைந்து போவோம். மன்னித்தால் நமக்கு தீங்கிழைத்தவர்கள் நிலை குலைந்து போவார்கள். நமது இரக்க சுபாவத்தை பயன்படுத்த வேண்டும். சிறு சிறு அன்பளிப்பின் மூலம் நம் குடும்பத்தினரையும் சகஜயோகிகளையும் நேசிக்க வேண்டும். பொறுமையும் நிதானமும் அவசியமாகின்றது. ஆதிக்கவாதத்தையும் அடக்குமுறையையும் தவிர்க்க வேண்டும். பணிவாக இருக்க பழகி கொண்டால் சுயநலம் தானே மறைந்துவிடும். இணக்கமாக வாழ்வதே வளர்ச்சி தரும். நமக்குள் கூட்டுணர்வு வளர்ச்சி அடைவதே முக்கியம். புதிய சக்திகள் நமக்குள் உருவாகி சூட்சுமமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். குழந்தைகள் வரையும் படங்கள் மற்றும் அவர்களது முயற்சிகளை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும். குடும்பத்தினருடனும் பொறாமையை தவிர்த்து பாராட்டி பழக வேண்டும். சகஜயோகிகள் இணைந்து கூடி தியானம் செய்யும் போது நமது சக்தி மட்டுமின்றி மற்றவர்களின் சக்தியும் கூடும். ஆசிரமத்தில் நான் இருக்கின்றேன், அங்கு அனைவரும் கூடி தியானம் செய்ய வேண்டும். உங்களில் உள்ள சரியான புரிதலுடன் சங்கத்தில் நீங்கள் சரணடைகின்றீர்கள். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஏனெனில் நம்மை ஒரு உயர்ந்த சக்தி கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நம்முள் உள்ள 7 சக்கரங்களும் ஒருங்கிணைந்து செயல்படும் போது விராட்டாங்கனா சக்தி இந்த கூட்டு உணர்வை நமக்கு தருகிறது. எப்பொழுதும் நாம் நமது கவனத்தை மூல சக்தியிடம் வைத்து செயல்பட வேண்டும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் நமது அன்னையின் உரையை கேட்போம். Collectivity doesn't mean that we all should be stuck together with some glue or something, or we all become like Gibraltar, rock of Gibraltar. No, it doesn't mean that. It means wherever you are connected. That is collectivity. But if you are not connected and you are just glued together, it's very inconvenient to live under such circumstances. I think people don't even understand the meaning of collectivity. Where there's not the other, ananya, where there's not the other, there's no other personality. These personalities
are separated from you because of left and right, or could be both. But you are yourself fully when you are absolutely detached and your Kundalini is dancing. You are alone and never alone. This oneness with the whole gives you all the security that you want, all the joy you want. And that's why Kundalini awakening means collectivity. Unless and until you want pure collectivity in your being, Kundalini won't rise. So now, let us see how do we miss out on collectivity. It's a very practical, down-to-earth understanding. First, we must know without collectivity we cannot exist. As the body has to be in connection with the brain, in the same way, without collectivity, Sahaja Yoga cannot exist. Once you understand that, then you have to work it out that collectivity is absolutely established within and without. I do not know what thing comes first in the human mind about another person. But the first thing is that these are your real relations. And nobody else are your relations. These children are your children, and these men are your brothers, and these ladies are your sisters, and we are one big family together. We are part and parcel of one body. As this hand cannot hit another hand, thank God it doesn't think. Otherwise, as human beings, they might start thinking against another hand. But they don't, because they are connected to one brain activity. So we can see that when we ascend in the collective consciousness and we have collective living, collective meeting, at the Vishuddhi Chakra, Sri Krishna established this, or he manifested this pure relationship of a sister. In a collective life that we have, in the ashram where we live, where we move about at service, if we do not have this basic principle within us, there will be a chaos, complete chaos. Once this purity of relationship is established, that apart from my wife, all the rest are my sisters or mothers, it cannot be a proper society. And the chaos of the social system of America is because they have no sense of pure relationships. Once you call somebody a sister, she's a sister. And once you call somebody a brother, she's a brother.
It's not only that you should be born of the same parents. It's not necessary. But this is a very important principle to have a very pure society where everybody can live peacefully. Think of the tree which is, say, in a turmoil or during earthquake. It won't grow. When the earthquake stops, everything becomes quiet, everything is peaceful, then only the tree can grow. In the same way, our growth can only take place if we are peaceful within ourselves. So, for a Kundalini growing wider and wider and rising higher and higher, first thing is we must have peace within ourselves. But this peace is possible if you can make really peace with others. If you cannot make peace with others who are in Sahaja, who are in the collective, if you are in a turmoil, this Kundalini can never rise. That is why collectivity is so important. Without collectivity, your Vishuddhi cannot open. And without collectivity, you cannot have the growth of your spirituality. If the growth of the spirituality, as they say, the tree of life is upside down and the roots are in the brain. And this Kundalini has to go and water that brain. As we water the roots, then it starts flowing downward. And that's how we start expanding. Now, Mother has said we have to have compassion. Now, where do you have our compassion? On the walls, where do we use our compassion? Where do we use our compassion? So, Sahaja Yoga is to be practiced doesn't mean that you sit down with my photograph all the time. It doesn't mean that. It means you practice compassion. You practice that. Then you have to practice love. Now, how do you practice love with others? If you love someone, what do? You try to please that person. Small things can make people very happy. I know you all try to please me very much. You'll give me presents, you'll find out things which are good for me, you'll go out of the way, buy sweet flowers for me. Beautiful things you do to please me. I am over pleased, I must tell you. But I am more pleased, much more pleased, if you understand collectivity and try to please each other. So now the practice love, where do you practice? Ask your question. Where do I practice love? What do I love? We love our house, we love our photographs, our decorations, everything. But do I practice this love on my wife or on my husband or on other surgeries? In our Sahaj culture, we have to practice compassion and love. And thirdly, we have to practice patience. I know some children are maybe little more mischievous, some are less mischievous. Maybe some people are very talkative. Sometimes really they give me also a headache. They go on talking so much. Sometimes I think it's good because it's a rest for my mouth. One way of looking at it. Another way of looking at it is just switch off your mind, let him talk, take it out, whatever he wants to do. Once he is finished with it and fagged out, then he won't bother you much. And also he'll feel satisfied that somebody has listened to his prattles. So patience is needed. And patience is needed
in such a way that others should see your patience. Yesterday, for example, I was sitting for about, I think, 3 hours shaking hands with all sorts of people and all types of problems. And the person who came last, he said, looking at your patience, I developed my own patience. And love gives you patience. This love nourishes you. I'm telling you, it's absolutely down to earth method. Here I have not mentioned that you trust God. I'm just saying trust yourself. Absolutely down to earth, because we are talking about your brain. So today's understanding should be that we all should become collective from inside. We should not grudge or grumble about it and enjoy the collectivity. But the second side of collectivity is this, that do not try to exploit the collectivity. Otherwise you'll be in trouble. Like I've seen some people don't know how to use their bathrooms. When you are collective, you have to be respecting the collectivity of others. By your presence, another person should not by any chance suffer, or should not feel in any way insulted or inconvenienced. So when you are in the collective, it should be such that another person should enjoy your company, enjoy your being there. That's something where there is no problem. But if you are demanding and if you are asking for things and you think no end of yourself, you cannot at all collective by any chance, but you will suffer for that. Automatically you will suffer. If this is realized and understood properly, your aga is solved. Like anger. People always boast, I'm very angry with you. Boast. But just make that anger into forgiveness. And you'll see the person, instead of you getting into problems, he will get into problems. Anger will upset you, but forgiveness will upset him automatically. It's the biggest weapon you have got, is to forgive. And this is shown in Buddha's character throughout. Now we have been saying that we have to forgive everyone. But we don't practice that. Small things like mad people we remember. Only I had heard that snake has this capacity to remember if somebody has hurt him. But here I find human beings have no less capacity. Whatever has happened 13 years back, 15 years back, they all remember each and everything. Whatever has hurt them. But how they have hurt others, they don't remember. How they have been nasty to others, they don't remember. Because this is a human mind which has got the ego. It can go on hurting others, it doesn't feel anything. And the superego which goes on receiving all the hurts and always complaining about it. Don't criticize the collectivity till I myself find it out and I'll put it right. Keep to the collectivity wisely.
and earnestly and try to keep the collectivity together. Try to help to keep the people collective, to enjoy together. Don't criticize each other. Only criticize yourself if you are in the habit of criticism. Better criticize yourself is better, because these are habits also. People, especially I've seen people in the West, they react to everything. If they see this carpet, oh, I don't like it. But this is not yours, you have not paid for you, what have you got to do with it? No, I don't like it. But it's not yours. What's the question? It's lying here, why should you be so upset about it? I don't like that person. I don't like that dress. Who are you? I don't like. This is not allowed in Sahaja. I don't like. There is a way of saying things. But there is no need to say anything whatsoever. So all this kind of bumptiousness and showing off is against collectivity. So try to appreciate everything. Children are producing pictures, paintings anyway. They make sometimes my face is very funny when they draw. Not the children, even grown-ups. Doesn't matter. I appreciate it. It's very good, wonderful, very nice. To encourage that person. So criticism should go out of our mind, but appreciation should be practiced. Appreciation of others' children, appreciation of other people is very important. But that doesn't mean that you appreciate all others and torture your wife or torture your husband. That also is an imbalance. First responsibility is your family, but you should appreciate others. And this comes when you have no jealousies about anyone. This jealousy, I don't know from where it comes. I don't know this quality of jealousy, why there is jealousy. So also, if you have jealousy, you have to use it for the right purpose. And what is the right purpose is that you should be jealous of a person who is spiritually higher than you. And you practice it, that you become better. If jealousy is for competition, then you compete with a person who is more compassionate, more loving, more sacrificing, more patient. So this competition becomes a very healthy competition and the collectivity becomes very nourished. Now the worst enemy of collectivity is aggressiveness. Some people are basically aggressive. Their style of talking is extremely aggressive. The way they say things is aggressive. Maybe because anything. Maybe they are better educated. Maybe they come from a very aggressive family. Maybe they are having a kind of a superiority complex or an inferiority complex or a sense of insecurity. Or maybe they are possessed. They try to dominate and show their very strong feelings towards people of superiority. They may be inferior. It's not necessary, but they do. And this is something is to be curbed. So what you have to practice here is humility. Try to be humble. Humility is that in no way you try to aggress others. And if others are aggressive, you accept it as a childish thing, as a stupid thing, as a foolish thing, has no meaning. Because you are so powerful, you can bear it. That is humility,
which you have to practice. And all these qualities, if you have, you will really be surprised that you will lose your selfishness. Only way to grow is to be collective. There's no other way out. If people think that by staying away from ashrams, alone living somewhere, they will achieve much, that's not the way Sahaja Yoga is meant. Formerly, people used to go to Himalayas, and most of them were separated, and only 1 or 2 persons were chosen for spiritual growth. Here it is not question of spiritual growth. It's a question of your collectivity growing in you. That is how you become a person who is collective, who enjoys collective, who works on collective and lives with collective. Such a person develops new kind of powers. And these powers are such that they are very subtle, but they penetrate into any molecule, atom, or human beings anywhere. And their penetration is only possible if you have a temperament which is collective. Without being fully collective, you cannot achieve that height which is very necessary today for Sahaja Yoga. Sometimes the chakras, the same chakras, we feel that more on the legs than on the hands. Its integration is not there, that's why. You have to attend collectively. You have to become more collective. The body has to be collective. The thing is, if you are not a collective person, then sometimes you'll feel them on the legs, sometimes on the heart, sometimes in the head. That's not a good thing. You should try to become more collective, should meet more people, take more interest. You see, the body of yours won't work out efficiently unless and until you use it. Because individually, you see, if you work out, it will not develop collectively. Because where are you using it? You are correcting yourself to give it to others. And if you don't give it, if you do not work it out in a collective way, there's no circulation. Meditating together is the best way to feel the collectivity. You can meditate at home, of course, you also cleanse it for your depth, but also you must meditate together. And when you meditate together, then the strength that you have strengthens others, and the strength of the whole collectivity improves so much. We are meditating together is a very big thing. Everyone has to understand that whenever you get time, you find out in the morning times, for example, we'll go to the ashram and meditate. Say Sunday morning, we'll just go and meditate in the ashram. Just for meditation you have to come. Meditate and go away, because I reside in this ashram. I am here. So leave your homes, come here and meditate. Meditation will help you a lot. Wherever you are together, I am with you. But when you are away from each other, I am not with you. Only in difficulties, when you are pushed into some places where I am not there, where you think I am not there, I am there. But if you deliberately are keeping out of collectivity, I am not with you. So try to grow your collectivity, otherwise you cannot go deep into your own
depths, you cannot become a great Sajogi. You cannot really be called a Sajogi. Those who have a sense of collectivity can only become that. Sangam Sharanam Gacchami. Sangha means collectivity. I surrender myself to the collectivity. So here, in complete awareness, you cannot be mesmerized. If you are mesmerized, then you can live whatever way you like. But in complete awareness and full understanding, we have to become collective. But once you are without ego, means you have surrendered yourself. No one can cheat you. Can you understand that? No one can cheat you. Because there is some higher force which is looking after. This is the way we should understand Buddha. This is, we should know our Buddha qualities. This is how our ego can be dissolved. When you say, Mother, we surrender to you, that just means that you give this horrible ego a complete holiday. It means that. That is how this ego disappears. And I think all your just now, ragas are open out, most of you, somehow. And then you laugh at everything. You make fun of yourself. Just enjoy everything. Last but not the least, one must understand that as all the 7 chakras I am working on are in a collective way held by me, by Virata, the quality of Viratangana is that she creates this universal awareness within us, the collectivity. And if you do not realize that in modern times we are in a spiritual path in a collective way only, this is what it is. Because we have reached to the stage of Sastra. And here we have to have a collective working only, there's no other way out. This is the most important point we must know. If we cannot be collective, because of anything, jealousy maybe, inferiority complex, maybe anything which is coming from behind, like a worm crawling up, then know that something wrong with you, nothing wrong with the collectivity. I hope you'll understand my vision and you'll stand by me. And you'll come up to that. I depend on you entirely for my vision. We have to change this whole world into a beautiful place. For that, not much sacrifice is needed. You are already blessed. You don't have to do much. Only thing is keep your attention on the source of power. May God bless you. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் அனைவரும் அன்னையை வணங்கி ஆரத்திக்காக எழுந்து கொள்வோம். सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जग में संकट कारण कितने दिए अवतार माँ, कितने दिए अवतार। विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तू गंगा यमुना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको माँ, सुख ही मिला उसको। बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला माँ, कर दिया उजियाला। कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। संत जनों की धरती है भारत माता, माँ है भारत माता। इस धरती पर आकर, इस धरती पर आकर, दुख से दूर करना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना।
जब दिल में आए तब मधु संगीत सुन लो, माँ मधु संगीत सुन लो। हो सके जो सेवा, हो सके जो सेवा हमसे करा लेना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। ஸ்ரீ நிர்மலா தேவிக்கு ஜெய். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. தாயை கூட்டு விழிப்புணர்வு நிலையை எங்களுள் நிலைப்படுத்திக் கொள்ளவும், எங்களது சக்கரங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படவும், இவைகளுக்கு தேவையான விதிமுறைகளை எங்களுக்கு கூறி தெய்வீக அறிவை தந்தமைக்கு கோடான கோடி நன்றிகள் தாயே. இன்றைய தியானத்தில் எங்களுக்கு நல்ல தியான அனுபவத்தை தந்தமைக்கும் தங்களது மலர்பாதங்களில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் நமது குண்டலினை உயர்த்தி பந்தனிட்டுக் கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற கூட்டமர்வில் நாம் அனைவரும் இணைவோம். கருவி இசை ஒலிக்கும். தொடர்ந்து தியானம் செய்ய எண்ணுவர்கள் தியானிக்கலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.
Namaha